வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ். டெய்லி நம்ம செய்யக்கூடிய செயல்களை நம்ம தமிழ்ல பேசுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம்? ஹவு டு டிரான்ஸ்லேட் இன் இங்கிலீஷ், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கான வாக்கியங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் எல்லாமே ஆக்ஷன்ஸ், ஒன்லி ஆக்ஷன்ஸ். நான் பார்க்குறேன், ஐ சி. நான் நடக்கிறேன், ஐ வால்க். அவங்க வர்றாங்க, தே கம். ஃபுல்லாவே எல்லாமே ஆக்ஷன்ஸ் சென்டென்சஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். த ஃபர்ஸ்ட் ஒன், நாங்கள் தினமும் பள்ளிக்கு நடந்து செல்கிறோம். ஸோ நாங்கள்னா வி, தினமும் எவ்ரிடே, பள்ளிக்கு ஸோ டு ஸ்கூல், நடந்து செல்கிறோம். நடக்கிறதா நம்ம இப்போ வெர்புன்னு சொல்றோம். அந்த நடக்கிறது என்ன அப்படின்னா வால்க். வால்க். நாங்கள் தினமும் பள்ளிக்கு நடந்து செல்கிறோம் அப்படின்னா we walk to school every day. We walk to school every day. Okay, the next sentence. அவன் ஒரு பரிசு வாங்கினான். அவன் அப்படின்னா he, ஒரு பரிசு, a gift, வாங்கினான். வாங்குறத வந்து நம்ம buy அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வாங்கினான். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல அது முடிஞ்சிருக்கு. அதனாலதான் நம்ம வெர்பு வந்து பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். பையோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து பை, பாட். அதனாலதான் நம்ம பாட் யூஸ் பண்ணியிருக்கோம். அவன் ஒரு பரிசு வாங்கினான். he bought a gift. நெக்ஸ்ட் ஒன், நான் காலையில் காஃபி குடிக்கிறேன். நான்னா ஐ, காலையில், இந்த மார்னிங். எப்பவுமே மார்னிங் ஈவினிங் வந்தா இந்த நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மார்னிங், இந்த ஈவினிங் அப்படின்னு. நைட் வந்தா அட் நைட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல இந்த மார்னிங். காஃபின்னா காஃபி தான், குடிக்கிறேன். குடிக்கிறது வந்து ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் காலையில் காஃபி குடிக்கிறேன். ஐ ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங். ஐ ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் குளத்தில் நீந்துகிறார். அவர்னா ஹி, குளத்தில், குளம் அப்படிங்கிறத பூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீந்துகிறார் அப்படின்னா நீந்துறது வந்து ஸ்விம். இப்போ அவர் குளத்தில் நீந்துகிறார் அப்படிங்கிறது இப்போ உள்ள ஒரு ப்ரெசன்டென்ஸ். ப்ரெசன்டென்ஸோட ரூல்ஸ் படி ஹி, ஷி, இட், நேம் இந்த சப்ஜெக்ட்லாம் வந்தா நம்ம வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணுவோம். அதனாலதான் நம்ம ஸ்விம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஹி ஸ்விம்ஸ் இன் த பூல். He swims in the pool. Next one, நான் ஒரு குறிப்பு எழுதுகிறேன். நான்னா ஐ, ஒரு குறிப்பு அப்படின்னா நோட். நோட்ஸ் எடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதான் அந்த நோட். நெக்ஸ்ட் எழுதுகிறேன் அப்படின்னா எழுதுறது வந்து ரைட். நான் ஒரு குறிப்பு எழுதுகிறேன் அப்படின்னா ஐ ரைட் அ நோட். ஐ ரைட் அ நோட். இது வந்து அந்த நம்ம நோட்டு புக் சொல்லுவோம்ல, அந்த நோட் கிடையாது, குறிப்புக்கு வர்ற நோட் இது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், அவள் இசை கேட்கிறாள். அவள்னா ஷி, இசைனா மியூசிக், கேட்கிறாள். கேட்கிறத நம்ம வந்து ஹியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல்ஸ் படி ஹி, ஷி, இட், நேம் தான் நம்ம வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணுவோம். அதனாலதான் நம்ம ஹியர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அவள் இசை கேட்கிறாள் அப்படின்னா ஷி ஹியர்ஸ் மியூசிக். ஷி ஹியர்ஸ் மியூசிக். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் கூடைப்பந்து விளையாடுகிறார்கள். அவர்கள்னா தே, கூடைப்பந்துனா பேஸ்கெட் பால், விளையாடுகிறார்கள்னா பிளே. அவர்கள் கூடைப்பந்து விளையாடுகிறார்கள் அப்படின்னா தே பிளே பேஸ்கெட் பால். தே பிளே பேஸ்கெட் பால். ப்ரெசன்ட் டென்ஸோட ரூல்ஸ் ஒன் டைம் நான் சொல்றேன். ஐ, யூ, வி, தே இந்த சப்ஜெக்ட்லாம் வந்தா நம்ம வந்து அப்படியே போட்டுருவோம். வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ண மாட்டோம். ஹி, ஷி, இட், நேம் வந்தா மட்டும் வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணுவோம். இது தெரியாதவங்க ப்ரெசன்ட் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கு, அதை போய் ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், சாரா இன்று சோர்வாக உணர்கிறாள். சாரா அப்படின்னா சாரா தான். இன்று அப்படின்னா டுடே. சோர்வாக உணர்கிறாள் அப்படின்னா ஃபீல்ஸ் டயர்டு. ஸோ ஃபீல்ஸ் டயர்ட். சொன்ன மாதிரி ஹி, ஷி, இட், நேம். ஸோ சாராங்கிறது ஒரு நேம் இல்லையா, அதனாலதான் நம்ம ஃபீல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம், எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சாரா ஃபீல்ஸ் டயர்ட் டுடே. நெக்ஸ்ட் ஒன், பூனை ஜன்னலில் தூங்கியது. பூனைனா த கேட், ஜன்னல்னா விண்டோ, தூங்கியது. ஸோ நம்ம நார்மலா தூங்குறதுக்கு வந்து ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தூங்கியது ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு இந்த ஆக்ஷன். ஸோ ஸ்லீப், ஸ்லெப்ட், ஸ்லெப்ட். அதனால நம்ம ஸ்லெப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், விண்டோல தூங்குறதுன்னா விண்டோக்கு மேல தானே தூங்கியிருக்கும், அதனாலதான் நம்ம ஆன் த விண்டோ அந்த வேர்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பூனை ஜன்னலில் தூங்கியதுன்னா
The cat slept on the window. The next one, சிங்கம் ஒரு மானை கொன்றது. சிங்கம்னா the lion, ஒரு மான். So a deer, கொன்றது. கொல்றது அப்படின்னா kill, கொன்றது. ஸோ அது சென்டென்ஸ் பார்த்தாலே தெரியுது ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ கில்டு, அதனால நம்ம பாஸ்ட் ஃபார்ம் கில்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சிங்கம் ஒரு மானை கொன்றது அப்படின்னா the lion killed a deer. நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் நேற்று இரவு தொலைக்காட்சி பார்த்தோம். நாங்கள்னா வி, நேற்று இரவு அப்படின்னா லாஸ்ட் நைட், தொலைக்காட்சினா டிவி, பார்த்தோம். டிவி பார்க்கறத நம்ம சி அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ண மாட்டோம். வாட்ச் அப்படிங்கிற வேர்ப் தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு, அதனால பாஸ்ட் ஃபார்ம். ஸோ வாட்ச்டு, அதனால நம்ம வாட்ச்டு யூஸ் பண்ணிருக்கோம். நாங்கள் நேற்றிரவு தொலைக்காட்சி பார்த்தோம் அப்படின்னா we watched a movie last night. நெக்ஸ்ட் ஒன், அவன் குதிரை சவாரி செய்கிறான். அவன்னா ஹி, குதிரை சவாரி, குதிரைனா ஹார்ஸ், சவாரி செய்கிறான். சவாரி வந்து நம்ம ரைட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ப்ரெசிடென்ஸ் ரூல்ஸ் படி ஹி ஷி நேம் வந்தா வேர்பு கூட நம்ம ஒரு எஸ் ஆட் பண்ணுவோம். அதனால நம்ம ரைட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அவன் குதிரை சவாரி செய்கிறான். He rides a horse. He rides a horse. நெக்ஸ்ட் ஒன், நான் ஆப்பிள்கள் சாப்பிடுகிறேன். நான்னா ஐ, ஆப்பிள்னா ஆப்பிள், ஆப்பிள்கள். ஸோ நிறைய ஆப்பிள் இருக்கு. ஸோ ஆப்பிள்ஸ், சாப்பிடுகிறேன் அப்படின்னா ஈட். இதுல ஒண்ணு நம்ம கவனிக்கணும், நம்ம எப்பவுமே ஆப்பிள் வந்தா ஏஇ ஐஓயு அப்படிங்கிற வவல்ஸ்க்கு முன்னாடி வவல் சவுண்ட் வரதுனால நம்ம ஆன் அப்படிங்கிற ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இதை நம்ம யூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா ஆப்பிள்ஸ், ஸோ சிங்குலர் வந்தாதான் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் வந்தா யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ஈட் ஆப்பிள்ஸ், அதுக்கு பதிலா ஆப்பிள் வந்தா ஐ ஈட் அண்ட் ஆப்பிள் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். சிங்குலருக்கு மட்டும் தான் ஆர்டிகல் யூஸ் பண்ணணும், ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். நீ தண்ணீர் குடிக்கிறாய். நீனா யூ, தண்ணீர்னா வாட்டர், குடிக்கிறதுனா என்னன்னு பார்த்து இதோட ஆன்சரை வந்து கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. ஓகே, நீ தண்ணீர் குடிக்கிறாய், இதுதான் இன்னைக்கான உங்களுக்கு ஹோம்ஒர்க். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஈஸி இங்கிலீஷை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியும். இட் வில் ஹெல்ப் அஸ் டு மீ, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்றதுக்கு. ஓகே, தேங்க்யூ.